ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தகவல்களை பார்க்கலாம். வரக்கூடிய ஜூலை 16ஆம் தேதி திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய ஆனிவார ஆஸ்தானம் நடக்க இருக்குது. ஆனிவார ஆஸ்தானம் என்பது பழைய நிதியாண்டினுடைய கணக்கு வழக்குகளை முடிச்சுட்டு அடுத்த புதிய நிதியாண்டினுடைய கணக்கு வழக்குகளை ஆரம்பிக்கக்கூடியது தான் ஆனிவார ஆஸ்தானம் நிகழ்ச்சி என்று திருமலையில் குறிப்பிடுறாங்க. திருமலை கோவிலில் பழங்காலத்தில் ஃபாலோ பண்ண ப்ரொசீஜர்ஸ் படி ஆனி மாதத்தினுடைய கடைசி நாளன்று நிதியாண்டினுடைய கணக்கு வழக்குகளை முடிச்சுட்டு ஆடி மாதத்திலிருந்து புதிய நிதியாண்டினுடைய கணக்கு வழக்குகளை ஆரம்பிப்பாங்க. டிடிடி ஃபார்ம் பண்ண பீரியடில் இருந்து இது ஃபினான்ஷியல் இயர் மார்ச் ஏப்ரலுக்கு மாற்றப்பட்டு இருந்தாலுமே அந்த பாரம்பரிய முறையை கொண்டாடக்கூடிய வகையில் ஆனிவார ஆஸ்தானம் ஒவ்வொரு ஆண்டுமே திருமலை கோவிலில் இன்றளவும் நடந்துட்டுருக்கு. அதன்படி இந்த ஆண்டு ஜூலை 16ஆம் தேதி திருமலை கோவிலுக்குள்ள கருட பகவான் அமைந்திருக்கக்கூடிய அந்த மண்டபத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி புதிய பட்டாடை உடனும் நிறைய அணிகலன்களோடும் சர்வபூபால வாகனத்திலையும் விஸ்வக்ஷேனர் தனி ஒரு பல்லக்கிலையும் உட்கார்ந்திருப்பார். இவர்களுடைய முன்னிலையில தான் ஆனிவார ஆஸ்தானம் நடக்கும். இது கோவிலுக்குள்ள ஏகாந்தமாக நடக்கும். அதனால பக்தர்கள் இந்த ஆனிவார ஆஸ்தான நிகழ்ச்சியை பார்க்க முடியாது. ஆனிவார ஆஸ்தான நிகழ்ச்சிக்காக பெரிய ஜீயரும் சின்ன ஜீயரும் ஜீயர் மடத்திலிருந்து புறப்பட்டு அவர்களுடைய தலையில் ஒரு வெள்ளி தட்டில் 6 புதிய வஸ்திரங்களை கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் 4 புதிய பட்டு வஸ்திரம் மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கும், 1 வஸ்திரம் உற்சவமூர்த்தியான மலையப்ப சுவாமிக்கும், 1 வஸ்திரம் விஸ்வக்ஷேனருக்கும் கொடுப்பாங்க. அதற்கடுத்து அர்ச்சகர் கோவிலினுடைய சாவிகளை மூலவர் வெங்கடேஷ பெருமாளினுடைய திருப்பாதத்தில் வச்சுட்டு பெரிய ஜீயர் மற்றும் சின்ன ஜீயர் அவர்களுடைய கைகளில் ஒப்படைப்பாங்க. இதுதான் ஆனிவார ஆஸ்தான நிகழ்ச்சி. ஜூலை 16ஆம் தேதி ஆனிவார ஆஸ்தானத்தை முன்னிட்டு எல்லா அர்ஜித சேவாக்களுமே கேன்சல் பண்ணியிருப்பாங்க. அன்றைய நாள் ஆஸ்தானம் முடிந்த நேரத்தில் இருந்து ஈவினிங் சுமார் ஒரு 4:30 மணி வரைக்குமே திருமலை கோவிலினுடைய பங்காரு வாக்கிலுக்குள்ள நம்ம போகிறப்போ உண்டியல் இருக்கக்கூடிய இடம் தெரியும். உண்டியல் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு கொஞ்சம் முன்னாடி ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி சர்வபூபால வாகனத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. பெரிய ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டிருப்பாங்க. அந்த இடமே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமியும் புதிய பட்டு வஸ்திரத்திலையும் நிறைய ஆபரணங்களோடும் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருப்பாங்க. அன்றைய நாள் நீங்கள் கோவிலுக்கு தரிசனத்துக்கு போகிறீங்கன்னா பங்காரு வாக்கிலுக்குள்ளே போன பிறகு கருட பகவானை தரிசித்த உடனே உண்டியலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூதேவி சமேதமான மலையப்ப சுவாமியும் ஒரு சிறிய வினாடிகள் தரிசனம் செஞ்சுட்டு மூலவர் வெங்கடேஷ பெருமாளையும் நீங்கள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அதற்கடுத்து அதே நாள் 1 டன் மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்ட புஷ்ப பல்லக்கில் ஈவினிங் 6 மணி தொடங்கி 7 மணி சமயத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேதமாக மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. புஷ்ப பல்லக்குமே ஒவ்வொரு வருடம் ஒவ்வொரு தீமில் டெக்கரேட் பண்ணுவாங்க. மாட வீதிகளில் வலம் வரக்கூடிய புஷ்ப பல்லக்க தரிசனம் செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. அடுத்து கீழ் திருப்பதியில் இலவச SSD டோக்கன்ஸ் கொடுக்கப்படக்கூடிய விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் மற்றும் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 8ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஜூலை 9ஆம் தேதிக்குரிய இலவச SSD டோக்கன்ஸ் மொத்தம் 17,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் சுமார் 7:15 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 3,575 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. இப்போது SSD டோக்கன்ஸ் வாங்குறதுக்கு தற்சமயம் கியூவில் கூட்டம் குறைவாக தான் இருக்குது. ஸ்ரீவாரிமேட்டு வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்று ஜூலை 8ஆம் தேதி மாலை 4 மணி தொடங்கி நாளை ஜூலை 9ஆம் தேதிக்குரிய இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மொத்தம் 3,000 டோக்கன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதில் தவறுதலாக 5,000 டோக்கன்ஸ் என மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டோக்கன்ஸினுடைய ஸ்டேட்டஸ் 7:15 மணிக்கு செக் பண்ணி பார்த்த சமயத்தில் 2,323 டோக்கன்ஸ் மீதம் இருந்தது. திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்குவதற்கு தற்சமயம் கியூவில் ஆட்களே கிடையாது. இந்த திவ்ய தரிசன டோக்கன்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கியூவில் ஜாயின் பண்ணி இமீடியட்டாக டோக்கன்ஸ் வாங்கிட்டு வந்துடலாம். திவ்ய தரிசன டோக்கன்ஸ் வாங்கினால் நீங்கள் நாளைக்கு ஸ்ரீவாரிமேட்டு வழியாக தான் நடந்து போய் திருமலைக்கு போகணும். ஸ்ரீவாரிமேட்டு வழியாக வரக்கூடிய 1250வது படியில் ஒரு முறை உங்களுடைய திவ்ய தரிசன டோக்கனை மறக்காமல் ஸ்கேன் பண்ணிக்கணும். அப்படி ஸ்கேன்
ஸ்கேன் செய்தால் மட்டுமே அந்த திவ்ய தரிசன டோக்கன் தரிசனத்திற்கு செல்லுபடியாகும். அலிப்பிரி நடைபாதையில் எங்கேயுமே திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுப்பது கிடையாது. அலிப்பிரி வழியாக நடந்து செல்லக்கூடிய பக்தர்களுக்கு இலவச டோக்கன்ஸ் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் கொடுக்கப்படக்கூடிய SSD டோக்கன்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். SSD டோக்கன்ஸை எங்கேயுமே ஸ்கேன் அல்லது சீல் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. SSD டோக்கன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் திருமலைக்கு பஸ் மூலமாகவோ பிரைவேட் கார் மூலமாகவோ உங்களுடைய ஓன் வெஹிக்கிள்ஸ் மூலமாகவோ அல்லது ஸ்ரீவாரிமெட்டு மற்றும் அலிப்பிரி நடைபாதை வழியாகவோ நடந்து போகலாம். இலவச திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மற்றும் இலவச SSD டோக்கன்ஸ் வாங்குவதற்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி அல்லது ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி வைத்து இலவச டோக்கன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த டோக்கன்ஸ் தேவைப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று தான் இந்த டோக்கன்ஸ் வாங்கணும். மற்றவர்களுக்காக ஒருத்தர் மட்டும் கியூவில் நின்று இந்த டோக்கன்ஸை வேறு யாருக்குமே நாம் வாங்கி தர முடியாது. 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு இந்த டோக்கன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் 2 டோக்கன்ஸுக்குமே திருமலையில் ரிப்போர்ட்டிங் பிளேஸ் ATGH சர்க்கிள், ஆழ்வார் டேங்க் கெஸ்ட் ஹவுஸ் சர்க்கிள். இந்த 2 டோக்கன் வாங்கக்கூடியவர்களுக்கும் ஒரே இடம்தான் நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம். ஒரே தரிசன கியூவில் ஜாயின் பண்ணி தான் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று நாம் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். தரிசனம் பார்த்த பிறகு லட்டு கவுண்டருக்கு போய் உங்களுடைய டோக்கனை கொடுத்து ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபாய் லட்டு இலவசமாக வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா லட்டு தேவைப்பட்டால் அதற்குரிய காசு கொடுத்து நம்ம வாங்கிக்கலாம். நீங்கள் எந்தவித ரூம்ஸும் புக் பண்ணலை அல்லது ஃப்ரீ லாக்கர்ஸும் எடுக்கலைன்னா இந்த தரிசன கியூலேயே மொபைல் மற்றும் லக்கேஜ் டெபாசிட் பண்ணக்கூடிய இடம் வரும். அங்கே உங்களுடைய மொபைல் மற்றும் லக்கேஜஸை டெபாசிட் பண்ணிவிட்டு தரிசனம் முடித்த பிறகு வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு பின்னாடி PSC 4 பில்டிங் இருக்கும். அங்கே போய் உங்களுடைய மொபைல் மற்றும் லக்கேஜஸை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் கீழ் திருப்பதியில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷ்ணு நிவாசத்தில் தினமுமே காலை 6 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க. திருமலையில் CRO ஆஃபீஸினுடைய பேஸ்மெண்ட் ஃப்ளோரில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் தினமுமே அதிகாலை 5 மணி தொடங்கி ஆஃப்லைனில் ரூம் கொடுக்குறாங்க. ரூம் வாங்குவதற்கும் ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பி அல்லது ஜெராக்ஸ் காப்பி அவசியம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 21 வயது அல்லது 21 வயதிற்கு மேற்பட்டவர்கள் அவர்களுடைய ஆதார் கார்டோடு கியூவில் நின்று நீங்கள் ரூம்ஸ் வாங்கிக்கலாம். ரூம் வாங்குவதாக இருந்தால் மினிமம் 2 நபர்கள் இருக்கணும். தனி ஒரு நபருக்கு திருமலை மற்றும் திருப்பதியில் TTD ரூம்ஸ் கொடுப்பது கிடையாது. மினிமம் 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட நபர்கள் இருந்தால் நீங்கள் ஆஃப்லைனில் திருமலை மற்றும் திருப்பதியில் எங்கே உங்களுக்கு ரூம் தேவைப்படுதோ அங்கே நீங்கள் ரூம் வாங்கிக்கலாம். தனி ஒரு நபராக போயிருக்கீங்க, தங்குவதற்கு இடம் தேவைப்பட்டால் திருமலையில் CRO ஆஃபீஸ் பக்கத்திலேயே யாத்ரி நிவாஸ் என்று PSC 1, PSC 2, PSC 3, PSC 5 என்று 4 இடங்களில் இலவச லாக்கர் மற்றும் இலவச டார்மெட்ரி ஹால் வசதிகள் இருக்குது. அங்கே ஜென்ஸ் அண்ட் லேடிஸுக்கு தனித்தனி பாத்ரூம் அண்ட் ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. நேற்று ஜூலை 7ஆம் தேதி திருமலைக்கு தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 80,081. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 28,775. உண்டியல் காணிக்கை 4.48 கோடி. டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு வந்தவர்களினுடைய கியூ நாராயணகிரி ஷெட்ஸை தாண்டியும் இருந்ததாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு 20 மணி நேரம் ஆனதாகவும் TTD குறிப்பிட்டிருக்காங்க. SSD டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 6 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் மூலமாக தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 2 மணி நேரத்திலிருந்து 5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். என்ஃபேன் தரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்கள் 1 மணி நேரத்திலிருந்து 1.5 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். டோக்கன் இல்லா நேரடி சர்வதரிசனம் மூலம் தரிசனத்திற்கு செல்லக்கூடியவர்களுக்கு 15 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் தரிசனத்திற்கு ஆகலாம். இந்த தரிசன நேரமானது ஒவ்வொரு நாளும் திருமலையில் வரக்கூடிய பக்தர்களினுடைய கூட்டத்தை பொறுத்து மாறுதலுக்கு உட்பட்டது. இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவர்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.